ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டனி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மெத்தடில் மிக்சியில் மாவு அரைக்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் அரிசியிலங்க, ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் சேர்த்து தாங்க நம்ம இங்கேருந்து அரைக்க போகிறோம். இட்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ சாஃப்டாக வருங்க. முதல்ல 1 கப்பு பச்சரிசியும் 3 கப்பு புழுங்கல் அரிசியும் தாங்க நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். புழுங்கல் அரிசி குண்டரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை நீட்ட அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேங்க தண்ணி. 1 கப்பு உளுந்து நான் போட்டிருக்கலாங்க. 1 ஸ்பூனு வந்துட்டு வெந்தயம் போட்டிருக்கிறேங்க. இதை பச்சை தண்ணியில் நல்லா கழுவிக்கலாங்க. கழுவிக்கிட்டு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கங்க, சூப்பராக இருக்குங்க. கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசியை ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சு முடித்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா ஜில்னஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. அதோடு சேர்த்து அவல் எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. டம்ளரில் தாங்க நான் 3/4 டம்ளர் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 3 வாட்டி நான் 3 கை அளவு அரிசியும் 1 கை அவலும் போட்டு நான் இதில் அரைக்க போகிறேங்க. இட்லி பதத்துக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நம்ம அரைச்சிக்கலாங்க. இதில் வந்துட்டு திருப்ப அரைக்கும் போது நம்ம பல்ஸ் முள்ளையும் அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. நம்ம அரைச்சிட்டு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரைண்டரை தூக்கி அதை கழுவி 3 மணி நேரம் 2 மணி நேரம் கிரைண்டரில் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இந்த மிக்சியில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னாவே இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாமே சூப்பராக வருங்க. இது மெத்தட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. சுடுதண்ணியில் நம்ம ஊற வைக்கிறதுனால அரிசி வெந்து போகும் அப்படின்லாம் இல்லைங்க. நல்லா இது வந்துட்டு புசு புசுன்னு நல்லாவே இங்கேருந்து வருங்க. இட்லி, தோசை எல்லாமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லா அரிசியையும் அரைச்சி முடிச்சாச்சுங்க. அரைச்சி முடிச்சுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கை விடாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. மாவை கரண்டியெல்லாம் போட்டு கரைக்கக்கூடாதுங்க. கரைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் எப்படி புசு புசுன்னு நல்லா இங்கேருந்து பர்மனண்ட் ஆகிருக்குது பாருங்கள் மாவு. அப்படின்னா இட்லி வந்துட்டு நல்லா மல்லிகைப்பூ மாதிரி வரும்னு சொல்லிட்டு அர்த்தங்க. இப்படி நல்லா பொங்கி இருக்கணுங்க மாவு. அப்போ நம்ம செய்கிற மெத்தடு ரொம்ப சூப்பரான மெத்தடு தாங்க இது. நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குங்க. சட்டுன்னு உடனே அரைஞ்சி முடிச்சிரும் கிரைண்டரில், மிக்சியில். பாருங்கள், நல்லா அந்த வழிஞ்சதை எல்லாமே நல்லா கழுவி நீட் பண்ணி வச்சுட்டேங்க பாத்திரத்தை. இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றிக்கலாங்க. எல்லா இட்லி தட்டிலையுமே மாவை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குது பாருங்கள் இட்லி. பாருங்கள், நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை வேறு ஏதோ ஒரு குச்சி வச்சோ குத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. பாருங்கள் இட்லி பாருங்கள் நல்லா வெடித்து செம்மையாக வந்திருக்குது பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் இதை கொஞ்சம் ஆற வச்சுருவோங்க. ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா தண்ணி கூட நீங்கள் தெளித்து நீங்கள் இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. அப்படியே எடுத்திங்கன்னா செம்மையாக அப்படியே வந்துடுங்க. அப்படியே ஒட்டாமே வந்துடுங்க, பாத்திரத்தில் ஒட்டாமே வந்துடும் இட்லி தட்டில். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் இட்லியை பார்த்தீங்கன்னா. அன்னைக்கிங்க நான் சாம்பாரும் வேர்க்கடலை சட்னியும் உளுந்த வடையும் தாங்க நான் செஞ்சுருந்தேன் காலை டிஃபனுக்கு. பசங்களுக்கு செம்ம ஜாலியான ஒரு டிஃபனுங்க இது. நல்லா என்னம்மா மல்லிகைப்பூ மாதிரி இருந்தது இட்லி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நல்லா சாப்பிட்டாங்கங்க. இங்கே பாருங்கள், இப்படி கை வச்சதுமே உடனே இங்கேருந்து வந்துட்டு பாருங்கள், அப்படியே உடஞ்சி அப்படி வருது பாருங்கள், அப்படியே பிச்சுட்டு வருது பாருங்கள். செம்ம சாஃப்டான ஒரு இட்லிங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னாக்க
ஆண்டனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.